வெல்கம் டு எம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான ஒயிட் கோர்மா பண்ண போகிறோம் ஹைதராபாத்தி ஸ்டைலில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் 1 kg, கட்டி தயிர் 1/2 லிட்டர், பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 இல்லைன்னா 4, என்ன பட்டை லவங்கம், இந்த பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், க்ரீன் சில்லிஸ், இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கஸ்தூரி மெத்தி, சால்ட்டு, பெப்பர், பச்சை பட்டாணி, அப்புறம் இதில் கசகசாவும் எள்ளையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். கசகசா 1 ஸ்பூன், எள் 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது பாதாம், இதை நான் ஊற வச்சு இந்த தோல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாதாமுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு இலை, பெப்பர், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தணும், ஏன்னா நம்ம தக்காளி, கோகோனட் எதுவுமே ஆட் பண்ணாதனால இந்த ஆனியன் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது இந்த குருமாக்கு. ஸோ இந்த ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். ஸோ ஃப்ளேம் அதிகமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம இதை ஆயிலில் மட்டும் சும்மா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளார இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாதாம், எள், கசகசா, இதை 3யுமே நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போது கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி 1 பேக்கெட் சேர்த்துருக்கேன். இது பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணுறதில்ல. சால்ட்டு தேவையான அளவு, இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் இருந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு சிக்கன் பீசஸ் சின்ன சைஸில் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக தவாலே பண்ணிக்கலாம். என்னோடது போன்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு விசில் அடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க கர்டை ஆட் பண்ணி இதை நம்ம கொதி விட போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. ஃபைனலி நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன், பெப்பர் தூள். என்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை, அதனால் நான் பிளாக் பெப்பரே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ அகெயின். பாய். டேக் கேர்.
அப்புறம் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.